அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். 2026 உங்கள் கனவு நிறைவேற வேண்டுமா? ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஏக்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர் வாட்டவர். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து டிஎன்பிசியோடைய அந்த என்ட்ரன்ஸ்ட்டை நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 2-3 சேனலில் நம்ம வந்து பேட்டி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கனவாக, இதெல்லாம் நமக்கு நிறைவேறுமா அப்படிங்கிற அந்த ஒரு மனசில் ஒரு குமரலோடவே நம்ம வந்து பார்த்தோன்னா பயணிச்சிட்ருப்போம். அப்படி பயணிச்சிட்ருக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பயணத்தில், அதாவது உங்கள் கனவை நிறைவேற்றக்கூடிய இந்த பயணத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 60% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? 60%? நான் இப்போ தான் சார் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் ஒன்று ஒன்றா படிச்சிட்ருக்கேன். அதுவும் நிறைய பிரச்சனை இருக்குது வீட்டில். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் தான் நிறைய விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், வீட்டில் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு டைம் கிடைக்காம, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே 60%ன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஒரே ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில், இப்போ நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் டிஎன்பிசி அப்படின்னு வரும்போது ஒரு சாதாரணமாக ஒரு டிஎன்பிசி ஓகே எழுதி பார்க்கலாம் அப்படின்ட்டு சாதாரணமாக அப்ளை பண்ணி கூட நிறைய எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா 1 or 2 எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா சும்மா அப்ளை பண்ணிட்டு போய் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் எப்போ உங்கள் மனசுக்குள்ளே டிஎன்பிசி நம்ம அது கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணி ஆகணும், பாஸ் பண்ண முடியும், நம்மளால், நம்ம படித்தா கண்டிப்பாக ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்குறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அந்த ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்க போகிறேன், அதை தேடி நான் வந்து அந்த ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்கி படிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கணும், எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படின்னு 4-5 வீடியோ பார்க்குறது, நிறைய பேர்த்திட்ட ஐடியா கேட்குறது, கைடன்ஸ் கேட்குறது, இதை நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இதுவே பாதிக்கு பாதி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுக்கு பாதிக்கு பாதி நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே, நல்லா கேட்டுங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறது, அதை தேடி போகிறது, தேடுதல். அந்த தேடுதல்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதுவே உங்களுடைய கனவு 50% கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஏன்னா நம்ம சும்மா வந்து நான் வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்கில் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், அது மூலமாக வந்து ஸ்டேட் லெவல்லையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒலிம்பிக் அளவில் வந்து பார்த்தா நான் வந்து மெடல் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறது ஓகே தான். அதுக்காக நான் கிரவுண்டு பக்கமே போகாமல் அப்படியே இருக்கிறது வந்து பிரோஜனம் கிடையாதுல்ல. ஆனால் நீங்கள் இந்த கிரவுண்டு பக்கம் போயிருக்கீங்க, கிடைக்கிற டைமில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எப்படி நம்ம வின் பண்ணணும், என்ன ஏது அடிப்படையான விஷயங்கள் என்ன, இதை நோக்கி நீங்கள் உங்களுடைய பயணங்கள் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது அந்த 50% எப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து உங்களுடைய கனவுக்கு 50% வந்து நீங்கள் வந்து தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். மீதி இருக்கக்கூடிய அந்த 50%லேருந்து 10% எக்ஸ்ட்ரா, நான் ஏன் 60% நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 10% வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கள, அது ஒரு 10%. அப்போ நான் ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்குறதே 50% முடிஞ்சு, அந்த ப்ரிப்ரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிறது ஒரு 10%. அப்போ எல்லாருமே ஒரு 60% கண்டிப்பாக இருப்பீங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சும்மாலாம் யாரும் இந்த வீடியோ பதிவு வந்து பார்க்க மாட்டீங்க. டிஎன்பிசியே படிக்காமல், டிஎன்பிசி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல், நான் பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவு தான் பார்ப்பீங்க. நான் பாஸ் பண்ணவே தேவையில்லை, நான் டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பதிவு பார்க்கவே மாட்டீங்க. அப்போ அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு 60% நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. மீதி இருக்குது 40%. இந்த 40% தான் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணி உங்களை வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து இது பண்ணி, ஏன்னா உங்களுக்கு இப்போ ஸ்கூல் எக்ஸாம்லாம் வந்து லீவ் விட்ருவாங்க பிள்ளைங்களுக்கு. அப்போ அந்த ஒரு மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்கி உங்களோட
முழு உழைப்பையும் நீங்கள் அடுத்து வரக்கூடிய 4-5 மாதம் நீங்கள் முழுசாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேறிடும். ஏன்னா 40% தான், கிட்டத்தட்ட 60% பயணிச்சாச்சு. அந்த 40% பயணிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது நம்ம மனசில் எடுத்துக்கணும். ஆமாம், 60% நம்ம வந்துட்டோம், அடுத்த 40% கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கடினம் உங்களுக்கு அதை போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கடினமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தோண ஆரம்பிக்கும். நம்மளால் முடியும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும், நம்மளால் முடியும். என்னோடய முயற்சியை, என்னுடைய பயணத்தை நான் முன்னாடி தான் கொண்டு போவேன், பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். பின்னாடி திரும்பி போயிடலாமா, விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. 60% வந்துட்டோம். இப்போ நீங்கள் முன்னாடி போவீங்களா பின்னாடி போவீங்களா? முன்னாடி போக தானே பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கான பாதை இல்லைனாலுமே பாதையை நாமளே உருவாக்கிக்கணும். நமக்கான பாதையை நாமளே உருவாக்கி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பயணத்தை அந்த ஃபார்வேர்டில் கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கான ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 60%லேருந்து நீங்கள் ஒரு 85% நீங்கள் கடந்துட்டாலே சக்ஸஸுக்கு நியர்பை வந்துட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆண்டவனோட கையில் தான் இருக்குது எல்லாமே. அதான் சொல்லுவேன், உங்களுக்கு பெஸ்ட்டு நீங்கள் கொடுங்க. உங்களுடைய பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பொதுவாக சொல்லிட்டோம்னா எல்லாரோட கம்பேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டாக மாறும். அப்போ என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுக்கணுன்னா நான் ஒரு 85% என்ன பண்ணியிருக்கணும், என்னுடைய பயணத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ 60% பயணத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. மீதி இருக்கக்கூடியது 25% பயணம் தான். அந்த 25% பயணத்தை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட நீங்கள் சக்ஸஸ் பண்ண மாதிரி தான். அதை நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களோட உழைப்பு, உங்களுடைய ப்ரிப்பேர் இதெல்லாம் வச்சு உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அந்த மேஜிக் உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். அந்த மேஜிக் என் லைஃப்பில் நடக்கணும் சார் அப்படின்னா இன்னொரு 25% பயணத்தை நீங்கள் அடுத்து வரக்கூடிய 4-5 மாதம் உங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க. அப்படி தானே சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படிக்கணும், 20 மணி நேரம் படிக்கணும். 16 மணி நேரம் இருந்தால் தானே படிக்க முடியும், 20 மணி நேரம் இருந்தால் தானே படிக்க முடியும். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ 16-20 மணி நேரம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமானா அப்படி கிடையவே கிடையாது. அது ஒரு பிம்பம், அவ்வளோதான், ஒரு மாய பிம்பம். சொல்லுவாங்கள்ல, ஒரு மாத சம்பளம் 50,000 இருந்தால் தான் குடும்பத்தை தாட்ட முடியும் அப்படிம்பாங்க. மாத சம்பளம் 5,000 இருந்தால் கொடுத்தா குடும்பத்தை தாட்ட முடியும். அது எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் 5,000 இல்லை 3,000 இருந்தால் கூட நம்ம பார்த்தோன்னா சமாளிக்கலாம். நான் சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா இந்த வாடகை அதெல்லாம் ஓகே தான். அப்போ நம்ம பெரிய வீடு வாடகை இல்லாமல் ஒரு 2,000 வீடு வாடகை, ஒரு 2 பேர் சம்பளம் ஒரு 3,000 6,000 இருந்தாலும் அந்த ஒரு குடும்பத்தை தாட்டலாம். இப்போ குடும்பத்தை தாட்டுறதுங்கிறது நம்மளுடைய விஷயத்தை வச்சு தான். அப்போ 16 மணி நேரம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமானா 16 மணி நேரம் படித்தா பாஸ் பண்ணலாம். அதில் பாதி 8 மணி நேரம் படித்தாலும் பாஸ் பண்ணலாம், அதில் பாதி 3 மணி நேரம் படித்தாலும் பாஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரிகாஷனாக ஸ்டார்ட் பண்ணிடணும் ப்ரிப்ரேஷனை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னும் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 8 மாதம் இருக்கும். இப்போ இந்த ஏப்ரல் கணக்கிட்டால் கூட 8 மாதம் கரெக்டாக இருக்கும். 7 மாதம் கூட வச்சுக்கிங்களேன், ஏன்னா டிசம்பரில் தான் நமக்கு எக்ஸாம். 7 மாதம் வச்சுட்டா கூட கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுக்கிட்டே வாங்க. அப் டு த நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுங்க. கடைசி ஒரு 3 மாதம் நீங்கள் கொடுக்குற ப்ரிப்பரேஷனில் இன்னும் கொஞ்சம் 30% அதிகமாக டைம் ஒதுக்கி கொடுங்க, அவ்வளோதான். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கிறோம்ல, அதுக்காக கடைசி நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா மார்க்கு நமக்கு கிடைக்கும். அது இப்போ பண்ண முடியாது. ஆனால் கடைசியில் தான் ஆடாவட்டாலும் அந்த தசையாடுங்க மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த எட்ஜ் வந்ததுக்கப்புறம் அதான் சொல்லுவாங்களே, ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், அப்படியே ஒரு 10 நாள் 15 நாள் அந்த காட்டிலேருந்து வெளியில் வரதுக்கு மெயின் ரோடு எங்கடான்னு நம்ம தேடி போகும்போது ஒரு தூரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம மெயின் ரோடு பார்த்துட்டுன்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு வேகம் கிடைக்கும். அப்பாடா வந்துட்டுனா அப்படின்னு வேகமாக ஓடுவோம். அப்போ ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். அது மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்குங்க. 60% பயணித்த நீங்கள் மீதி இருக்கக்கூடிய 40% பயணிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. தன்னோட கனவு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஆனால் தன்னோட கனவு என்னன்னே தெரியாதவங்க எவ்வளோ பேர் பார்த்தோன்னா இப்போவும் வெளியில் இருக்காங்க. உங்களோட கனவு என்ன, இதான் என் கனவு, இதுதான் என் லைஃப்பை மாற்ற போகுது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கான பாத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, அப்போவே கிட்டத்தட்ட நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க.
மீதி இருக்கக்கூடியது அந்த அந்த கனவுக்காக நீங்கள் ஓடுறது மட்டும்தான் உங்கள் வேலை. நிறைய பேர் என்னோடய கனவு என்னன்னே தெரியாமலே அங்கங்கே நின்றுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் இதுதான் டிசைட் பண்ணி இதில் தான் நான் வந்து போக போகிறேன்னு நீ முடிவு பண்ணி இறங்கிட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் அந்த அந்த இதோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தோன்னா 60% கடந்த அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட, ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அடுத்து வரக்கூடிய நாட்கள் பயணித்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் நல்லதே நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.